காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்கு மன்னிச்சிக்கோங்க. இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் என்னென்னா, ரோப்ளாக்ஸில் இருக்கிற மிஸ்டர் மிக்ஸ் தான் விளையாட போகிறோம். இப்போது கதவை திறந்து நம்ம வெளியே வந்துட்டோம். இப்போது இங்கே ஒரு சாவி இருக்குது, இதை எடுத்துகிட்டு இதை வச்சு இந்த கதவை திறந்துடலாம். எங்கள் கையெடு தெரியுது, இங்கே சிசர் இருக்குது. இந்த சிசரை வச்சு நம்ம கட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவோம். ஆனால் அந்த தடிமாடுக்கிட்ட மாட்டிக்கிட்டா நம்மளை சாவச்சி போட்டுருவான். அதனால் அந்த கையில் தட்டி விட்டு போவோம். பார்த்துட்டான், சீக்கிரத்துலேயே தெரியுது. எப்படியோ துரத்திட்டு வருவான், நம்ம கடற்கரை ஓடிடலாம். ஒரே ஜம்ப்பு. நீ வரத்துக்குள்ளே நான் தாண்டி வந்துட்டேன். இந்த பிளாங்க் எடுத்து இதை எடுத்து இங்கே போட்டுட்டு க்ராஸ் பண்ணி போகலாம். வட்டாமாமே அப்படின்னு நான் சொல்லிவிட்டு இன்னொரு அந்த பிளாங்கை திருப்பி எடுத்து போட்டுக்கிட்டு நான் அப்படியே குதிச்சிட்டேன். ஏன்னா அது தாண்ட முடியல. நான் இன்னும் இதுக்கு முன்னாடி விளையாண்டேன். ஆனால் அந்த பிளாங்க்கு நான் என்னதான் போட்டாலும் அந்த சைடு தாண்ட முடியல. அப்புறம் தான் இதுதான் வழி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போது இதை கீழே போட்டு இங்கே ஏதோ பட்டன் மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டனல் ஓப்பன் ஆகுது. ஐயோயோ, எப்படி இங்கே வந்தா? சரி, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த டிவியில் நம்பர் காட்டும். இப்போது ரெட் கலரில் 5 காட்டிடுச்சுன்னா அங்கே ஒரு லாக்கர் இருக்குல்ல, இப்போது அங்கே 9 காட்டிடுச்சு ஸ்க்ரீனில். இதில் ரெட் கலரில் இருக்கிறதுல 9 செட் பண்ணோம். அப்புறம் ப்ளூ கலரில் 2 வந்திருக்கு. ஸோ இதில் 2ன்னு செட் பண்ணோம். இதில் டைமிங் வர போயிட்டுருக்கு. க்ரீனும் நம்ம செட் பண்ணியாச்சு. மேலே லாக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே குச்சி போனோம். இப்போது இதுக்கு நடின்னு நம்ம கீழே விழாமல் மேலே வந்துட்டோம். இங்கே ஒரு குதி. இப்போது இதை தாண்டி போனோம். தாண்டி போயிட்டு அந்த கயிறு இருக்கையில் அந்த கயிறை பிடிச்சி ஏறிட்டோம். வயசாயிடுச்சு, ஏற முடியல. சரியா, இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே கிணறுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? இல்லை, இங்கே எதுவுமே இல்லை. இங்கே ஏதோ இருக்குது. இது என்ன கட் பண்ணுறது? இது பேர் என்னன்னு தெரியல. இந்த ஒயரை இழுத்து விட்டுட்டு அவன் டிவி பார்த்துட்டு இருக்கான். அவன் நிம்மதியாக பார்க்க விடக்கூடாது. இது கட் பண்ணுறதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. இதை கட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு ஏதோ இங்கே காயின் மாதிரி கிடக்குது, அதை எடுத்துக்கினேன். திருப்பி வெளியே வந்துட்டோமா? வந்துட்டு இப்போ நம்ம கேட் ஓப்பனில் இருக்கே, அதை திறந்துட்டு அப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே வந்துட்டான். ஏதோ மூஞ்சில் அடிச்சு தான் நம்ம மயக்கம் போட்டோம். இப்போ நம்ம என்ன செத்துட்டோமா? சொர்க்கத்துக்கு வந்துட்டோமா? இல்லை. இப்போ நம்ம இதை தாண்டி போகணும். என்ன சறுக்கிட்டே போயிட்டு அப்படியே ஒரு குதிச்சுட்டே அங்கே நிற்கிறேன். இப்போ இந்த பாறையெல்லாம் நான் தாண்டி போகணும். ஐயோயோ, காற்றடிக்குது. நம்ம காற்றடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம காற்றோட பறந்து போயிடுவோம். மேலே இடி அடித்து செத்து போயிடுவோம். ஸோ இடி அடித்து முடிச்சிட்ட பிறகு தாண்டி குதிச்சுட்டு இன்னொரு வாட்டி நீங்கள் கீழே விழுற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த ஜம்ப்பு ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்படியே அவன் தாவி மேலே வந்துடுவான். இன்னொரு குதிச்சுட்டு நீ திருப்பியும் பொழைச்சிட்டு யாருன்னு என்னை வேறு எங்கேயோ கொண்டு போய் மாட்டி விட போகிறான். சொன்ன மாதிரி என்னை தூக்கிட்டு போயிட்டு ஏதோ கூண்டுக்களில் அடைச்சிட்டான். இது என்ன ஏதோ பறவை கூண்டில் என்னை அடைச்சி வச்சுருக்கான். என்னை பார்த்தா எப்படி தெரியுது அவனுக்கு? கூண்டு பையா, சாவி கம்முனாட்டி சாவி போட்டு போகிற. சாவி எடுத்துன்னு போடாமல் என்கிட்ட கொடுத்துட்டு நீ பாட்டுக்கிட்டு போகிற. அப்போது நான் அதுக்கு நீ என்னை பூடி வைக்கிற. நான் அப்படியே தப்பிச்சு போயிடுவேன்ல. சோஃபாவில் ஒரு காயின்னு, அந்த பீரோவில் ஒன்று இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போகலாம். ஒரே இருட்டாக இருக்குது. என்னடா இது? லைட்டு போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தப்பிச்சு போகும்போது மங்களகரமாக தப்பிச்சு போகணும். இல்லை அது மங்களகரமாக ஒரு வீடு மங்களகரமாக இருக்கணும், லைட் இருக்கணும். சாயங்காலமானால் லைட்டு போட சொல்லுவாங்க. பொழுதாயிடுச்சு லைட்டு போடு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருட்டாக இருக்கக்கூடாது ரூமே. மங்களகரமாக இருக்கிறதுக்கு லைட்டு போட்டுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு கண்ணு தெரியாது இல்லையா?
இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம இப்போ வந்து தப்பிச்சு போனோம்னா நமக்கு ஸ்ட்ரென்த்து வேணும். ஸோ ஸ்ட்ரென்த்து வேணும்னா என்ன பண்ணணும், நல்லா சாப்பிடணும். நான் நல்லா சாப்பிட்டேன். இந்த ரூம் திறந்து பார்ப்போம். இதுதான் அந்த மிஸ்டர் மிக்ஸோட பெட்ரூமில் வந்து ஏதாச்சும் வச்சுருக்கானான்னு தேடி பார்க்கலாம். ஒன்றும் வச்சில. ஒரு பூச்சி வேணால் வச்சுருக்கேன்னு அவன் ஒரு தலைக்காணியில் ஒரு பூச்சி வச்சுட்டு போயிருக்கான். வரத்துக்குள்ளே நம்ம இங்கே தான் தப்பிச்சு போகணும். இது என்னது, இது வாசிக்கணும். டன் 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 டன். ஓ, க்ரோபார் கிடச்சிருக்கு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஆணியை தான் ஓப்பன் பண்ணோம். இதெல்லாம் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி திறந்துட்டு உள்ள போகலாம். உள்ளே போனால் மிஸ்டர் மிக்ஸ் சின்ன வயசில் சிரிச்சின்னு இருக்கான். இப்போ வந்து சிரித்து க்யூட்டாக இருக்கான். நான் சின்ன வயசில். இப்போது சிரிச்சா கொடூரமாக இருக்கான். இது மேலே ஏதாச்சும் இருக்கா? இல்லை. இப்போ பனி மேலே ஏறி போகலாம். இப்போ வந்து எதனா அதை உடச்சிட்டு அவன் உள்ளே வர ட்ரை பண்ணுறான். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஒயரெல்லாம் அந்த க்ரீன் கலர் இருக்குல்ல, இந்த ஒயரை எடுத்துகிட்டு க்ரீன் கலரில் இருக்கிற அந்த ப்ளக்கில் வந்து சொருகணும். இங்கேயே இருக்குது, நான் வேறு எங்கேயும் தெரிஞ்சுருக்கேன். கண்ணும் தெரியல, வயசும் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது. இது இங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் ப்ளூ இது இல்லை, இதுதான் ப்ளூ. இதையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் இங்கே ட்ரெயின் வந்துச்சு. நம்ம ட்ரெயினில் ஏறி எஸ்கேப் போயிடலாம். தப்பிச்சு போறியா, உன்னை விடவே மாட்டேன், துரத்திட்டு வருவேன் அப்படின்னு அவன் துரத்திட்டு வரான். இதில் என்னன்னா, அவன் வந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்ப்பானா, இந்த கதவு மேலேருந்து எட்டி பார்ப்பானா. அங்கே ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் அவன் வரும்போது பட்டன் கிளிக் பண்ணுமா. வந்துட்டான். இப்போ கிளிக் பண்ணான், ஓடிப்போ அப்படின்னு கிளிக் பண்ணியாச்சு. அப்புறம் திருப்பி வருவான்னு நினைக்கிறேன். இது வந்துட்டான், ஓடிப்போ. திருப்பி லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு சைடுமே வந்துட்டான். திருப்பி லெஃப்ட்டு, ஓடிப்போ. திரும்ப வருவானா. ஓ மை காட், அவன் வரத்துக்குள்ளே நம்ம ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஓஹோ, நம்மளுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? ஆகாது, ஏன்னா நம்மலாம் வந்து ஸ்ட்ராங்காக இருப்போம். இப்போது இங்கே லாவா, இந்த நெருப்பு குழம்பெல்லாம் நம்ம தாண்டி குதிச்சு அந்த சைடு போனோம். திருப்பி குதிச்சு அப்படியே பொறுமையாக போகணும். கீழே விழுந்தோன்னா எரிஞ்சு சாம்பலாயிடும். அப்படியே பார்த்து பொறுமையாக போங்க. அவசரப்பட்டு போனோன்னா குச்சி எரிஞ்சு போயிடுவோம். இந்த சைட்லேயே போகலாம் நம்ம. ஓகே, ஏன்னா அங்கே நிறைய டப்பாவாக கிடக்குச்சு. ஏதாச்சும் பெருசாக ஆப்பு வச்சுருந்தானா, அதனால் நான் இந்த சைடு வந்துட்டு இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தேன். எதுவும் கிடைக்கல. அதுக்கப்புறமா இங்கே மண்வெட்டி இருக்குது. மண்வெட்டி எதுக்கு? மண் தோண்டுறதுக்கு. அதனால் மண் தோண்டணும். அப்படியே குச்சி மொத்தமாக மண் தோண்டி எடுத்தானா இங்கே ஒரு பள்ளத்தாக்குள்ளே வந்துட்டோம். இந்த பள்ளத்தாக்குள்ளே இங்கெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த காயின் இருக்குது, ஒரு மாதிரி காயின் மாதிரி இருக்கும். அந்த மிஸ்டர் மிக்ஸ் மினி வெர்ஷன், அதுதான் தெரியுதுண்ணே. டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு. இது என்னது, லேபு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே தேடலாம். இங்கே ஒரு பிளாக் கார்டு இருக்குது, இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த கேம் நம்ம ஃபஸ்ட்டு வரும்போது ஒரு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி வந்தோம்ல, அந்த ஃப்ரிட்ஜ் மாதிரி தான் இருக்குது. உங்கள் பின்னாடி ஒரு கார்டு இருக்குது, இது எடுத்துக்கலாம். இது ஓப்பன் பண்ணலாம், இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம இந்த கார்டை எங்கே காமிச்சிக்கலாம். செக் பண்ணியாச்சு. அப்புறம் இதை செக் பண்ணிவிட்டு தூர வீசிடுங்க. இதையும் செக் பண்ணிவிட்டு தூர வீசிடுங்க. அங்கே ஒரு க்ரீன் கலரில் ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னல் வந்துச்சுன்னா செக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ ரெட்டு எல்லோ எடுத்தாச்சு. இதை திறக்கலாம். எலும்பு கூடு சார், அந்த எலும்பு கூடு சேரும் கொடுத்துட்டாங்க. ப்ளூ கார்டு ஒன்று, இது எடுக்க முடியல. நம்ம ஃபஸ்ட்டு இதை வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ளூ வச்சு செக் பண்ணலாம். செக் ஆகிடுச்சி. அப்புறம் அந்த ப்ளூ எடுத்துகிட்டு வரலாம். சாரி சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். இது எடுத்துகிட்டு இதையும் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணியாச்சு. எல்லாமே செக் பண்ணியாச்சு. இப்போது இதெல்லாம் தூர வீசிடலாம். வேறு ஏதாச்சும் பொருள் எடுக்கணுன்னா அப்படியே ஈஸியாக இருக்கும்ல எடுக்கிறதுக்கு. இது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், என்னெல்லாம் இருக்குது, இது எப்படி தப்பிச்சு போகிறதுன்னு. ஒன்றுமே இல்லை. இன்னமும் மேப் போட்டிருக்காங்க. எந்த கன்றாவையோ கிடக்குது, அதை எடுத்து அவன் குடிச்சிட்டு நான் தான் குடித்தேன். அதை விடுங்க, குட்டி ஆகிட்டேன். நான் கூட எலி போகிறதுக்கு வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் நான் போகிறதுக்கு தான் இவ்வளோ செட்டப்பா. சரி குதிச்சு போயாச்சு. இது என்ன போர்டுன்னே தெரியல, வானத்தில் மிதக்குது. இப்போ நான் அங்கே குச்சி போவேன்னா இவ்வளோ ஹைட்டில் இருக்குது.
குடிடா சண்முகம் அப்படின்னு குதிச்சேன். நம்ம குதிச்சிருவோம் நான் வந்து ரொம்ப நம்பினேன். ஆனால் நான் கீழே வந்துட்டேன். இவ்வளோ தூரத்தில் எப்படி காய்ஸ் குதிக்க முடியும்? ஆனால் வந்து நான் வந்து யூடியூப் வீடியோ பார்த்தேன். மற்ற யூடியூபர்ஸ்லாம் குதிச்சு போனா நான் இது போக முடியும், என்னால் வந்து குதிக்க முடியல. இதோ போயிட்டோம். ஏய் யார்ரா நீ ஏன் இடத்துக்கு வந்துருக்கான்னு என்னை போட்டான் ஒருத்தன். போட்டுட்டு வேறு எங்கேயோ வந்துட்டோம். வேறு எங்கேயோ வந்துட்டு இந்த ஏதோ ஒரு காயின் மாதிரி இருக்குது, அது எடுத்துக்காச்சு. எடுத்துகிட்டு போகலாம். ஓ மை காட், என்ன ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு. ஓ எலி ஹாஸ்பிட்டலா இது? இவர் ஏதோ சொல்கிறாரு. சரிங்க சார். சரி. ஐயோ ஏதோ கொடுத்தாரு, கீழே போட்டாரு, கையில் கையை அடிபட்டிருக்கா, அதனால் வந்து தூக்கி போட்டார். எடுத்துக்கோனே ஓப்பன் பண்ணி இப்போது வெளியே போகலாம். வெளியே போயாச்சு. இங்கே ஏதோ ஃபோன் பண்ணுறதுக்கு இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு போகலாம். இங்கெல்லாம் கொஞ்சம் பிஸியாக பேசின்னு இருக்காங்கலாம். இங்கே சில பேர் வேலை பார்த்துன்னு இருக்காங்க. போயிட்டு வாங்க பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்தால் சோறாக கிடக்குது சார். இவ்வளோ நாள் நம்ம எஸ்கேப் ஆனதில் டயர்ட் ஆகிட்டோம். கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டு உள்ளே போகலாம். எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படின்னு இவனை உள்ளே போங்க, எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பெயிண்ட் கிடக்குது எல்லோ கலரில். இது எதுக்கு? இங்கே பட்டன் இருக்குது. ஓ இங்கே ஒரு பேட்ரி காணும். ஸோ நம்ம இந்த பேட்ரி எடுத்துகிட்டு வரணும். பேட்ரி எடுத்துகிட்டு வந்தால் இந்த லிஃப்ட் வந்து மேலே தூக்கும். இந்த பேட்ரி எங்கே கிடக்குதுன்னு அங்கே ஒரு ஓட்டை தெரிஞ்சுது மேலே, அங்கே பார்த்தீங்களா? அது மேலே அது வந்து எடுக்கணும். இப்போ இந்த பெட்டியெல்லாம் எடுத்து இங்கே போட்டுட்டு அப்புறம் வந்து இது மேலே ஏறி அந்த ஓட்டையில் குச்சி அந்த ஓட்டை வழியாக போயிட்டு நம்ம வந்து அந்த பேட்ரி எடுத்துகிட்டு வரலாம். இந்த இதுவை மேலே வச்சுட்டு வைக்க முடியல, அப்படி டப்புக்குன்னு போட்டுலாம். ஓ நின்றுச்சு. என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரியவங்க ராசி. இப்போ இன்னொன்று எடுத்துக்கலாம். இந்த ஹைட்டுக்கு ஒரு 3 போதும் நினைக்கிறேன், எதுக்கு 4லாம் எடுத்து இது மேலே இதுக்கு மேலே வச்சுட்டு இந்த பெயிண்ட் எடுத்துகிட்டு வெளியே போகலாம். வெளியே போனால் ஏதாச்சும் கல் கிடைக்குதான்னு தேடுவோம். இல்லைங்க, கல்லே இல்லை, ஏதோ எலி செத்து போச்சு பாவம். இங்கெல்லாம் பிஸியாக பேசினுருக்காங்க. சாரி சார் இந்த கல் மட்டும் எடுத்துக்கிறேன் சார், கொஞ்சம் கல் மட்டும் எடுத்துட்டேன், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இங்கே வந்து பார்த்து க்ராஸ் பண்ணுங்கள், அவங்க மறக்கவே மாட்டேங்க. நாங்கள் ஒரு ஆள் வராங்களே, அந்த சிக்னல் கூட போடலை. அவங்க பார்த்துட்டு வராங்க, அவங்க பார்த்துக்குன்னு சருன்னு போகிறாங்க. நம்ம எலி கிடையாது, எலி மாதிரி இருக்கிற ஒரு ஜீவன். ஓகே, இது வந்து எலிங்க இருக்கிற ராஜ்யம். எலிங்களுக்கு என்ன பிடிக்கும்? சீஸ் பிடிக்கும். இந்த அங்கே பார்த்தீங்களா, அங்கே பேட்ரி கிடைக்குது, க்ரீன் கலரில் பச்சை கலரில் எனக்கு தெரியுது. கண் நல்லா தெரியுது எனக்கு. இது சீஸ் எங்கே எடுத்து போட்டுடலாம். யாரும் மதிக்கவே இல்லை. ஏன் மதிக்கலை? இங்கே குதிச்சு போகலாமா? குதிச்சிருவோம். ஐயோ இங்கே என்ன வெடிகுண்டலை வச்சுருக்காங்க. இது வந்து அது பேர் என்ன தெரில நம்மளுக்கு. எதுக்கு இங்கே சீஸ் வைக்கலாம்? இங்கே தானே வைக்கணும். ஓ இது காலில் தட்டி விடணும். ஓடுங்க சோறுனா பந்தியில் ஃபஸ்ட்டு முந்திக்கணும். இதுக்கு ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா? பந்தியில் முந்திக்கணும், என்னது படைக்கு பிந்திக்கணும். அப்படின்னா என்னென்னா, நான் அப்புறமா சொல்கிறேன். இதை வந்து பேட்ரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு நம்ம மேலே போகணும். அதாவது சாப்பாடுனா முந்திக்கணும், அப்புறம் சண்டைனா அதில் வந்து பின்னாடி இருந்துக்கணும். அதுதான் நம்ம சண்டைக்கு போகக்கூடாது, ஆனால் சாப்பாடுக்குனா ஃபஸ்ட்டு போயிடணும். அதுதான் வந்து பந்திக்கு முந்திக்கணும், படைக்கு பிந்திக்கணும். அதுதான் வந்து பழமொழி. ஸோ அது மாதிரி தான் இருக்கணும். இப்போது மிஸ்டர் மிக்ஸ் நம்மளை கோலா பண்ண ட்ரை பண்ணுறாரு. அவர்கிட்டேருந்து நம்ம தப்பிச்சு அங்கே ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு செய்யலான்னு தெரியல. ஓ மை காட், அடிக்க வராது நம்ம மிஸ்டர் மிக்ஸ். எனக்கும் தெரியல, இந்த ஆப்பிள் மிஷின் மேலே ஆப்பிள் போட்டு அந்த ஆப்பிளாலேயே அவரை டார்கெட் பண்ணி, ஓ மை காட், எப்படிலாம் என்னைய சாவடிக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு இது. ஓகே, ஆப்பிள்லாம் எடுத்தாச்சு. இப்போது வந்து இது என்னது, இது ஸ்ட்ராபெரி.
இப்போது இதை வந்து ஸ்ட்ராபெரிக்குள்ளே வைக்கணும். ஸ்ட்ராபெரி. ஓ மை காட். இதை வந்து இது எடுத்து இதுக்குள்ளே வச்சிடணும். வச்சுக்கிட்டே இங்கே ஒரு ஸ்ட்ராபெரி கிடக்குது. அப்படி என்னைய துரத்திக்கினே வராரு இந்த ஸ்ட்ராபெரி எடுத்துக்கடை. என்னை கொண்டு போயிட்டு இதில் போட்டுடலாம். போட்டுட்டு பார்த்துட்டான். இவர்கிட்ட மாட்டாமல், இவர் இல்லை அந்த ரெடி மாடிக்கிட்ட மாட்டாமல் அப்படியே போனோம். இங்கே வந்து அவன் என்னை கண்டுபிடிக்க மாட்டாள பாருங்க. கண் நல்லா தெரியுது. வயசான காலத்துலலாம் உங்களுக்கு கண் நல்லா தெரியுதா? சரி. இங்கே 5 ஸ்ட்ராபெரி, பாதி உயிர் போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அப்போக்கு பொழைச்சி போன்னு விட்டுடுவேன் நானே. ஆனால் நீ இறங்க மாட்டேங்கிறியே. இன்னொரு வாட்டி இன்னும் கொஞ்சம் உயிர் இருக்குது, அதை மட்டும் நம்ம எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. அவன் எப்படியும் செத்து போயிடுவான். ஏன்னா நம்ம வந்து பாவம்னு விட்டான். இவனை விடாமல் நான் செத்தான் பரவாயில்ல, ஒன்றை சாவடிக்காமல் விட மாட்டேன்னு என்னை அந்த கத்தியை வச்சு அவங்க தேக்கிறது இங்கே தேக்கிறதுன்னு வெட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கான் இவன். பாருங்க எப்படி பண்ணுறா பாருங்க. என்னை பார்த்தா அவனுக்கு பாவமா தெரியலையா? எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது. என் குடும்பம் எனக்காக வெயிட் பண்ணும். உன்கிட்ட வந்து நான் தெரியாமல் மாட்டிக்கிட்டு முழிக்க. உனக்கு என்ன சாவடிக்கிறதுல என்ன உனக்கு சந்தோஷம்? என் குடும்பம் எனக்காக காத்து இருக்குது. உனக்கு குடும்பம் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அதுதானும் நான் விட மாட்டேன் அப்படின்னு அது இந்த டெடிமாடியை நான் கொலை பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ சாரி, செத்துட்டான். பரங்கி மாலை விழுந்து விட்டது.